வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் போட்டு தான் மோர் குழம்பு வைக்க போகிறேன். அந்த ஸ்டவ்வில் வெண்டைக்காயை வதக்கிக்கிறேன். ஒரு 200 கிராம் போட்டிருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். மோர் குழம்புக்கு பூசணிக்கீத்து போடலாங்க. வடை போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். ஆயில் விட்டுருக்கேன். அது கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கட்டுங்க. கடலைப்பருப்பு செவந்தோடனே ஜீரகம் போட்டுக்கலாம். செவந்துருச்சுங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி 4 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோல் சீவிட்டு. அதையும் போட்டுக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, கழுவிட்டு போட்டுக்கிறேன். உடச்சி போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். வதங்கிடுச்சுங்க. எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மசாலா வதங்கிடுச்சுங்க. பிளேட்டில் ஆற வச்சுக்குவோம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, 2 டேபிள் ஸ்பூனு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மோர் மிளகா 9 மிளகா போட்டிருக்கேங்க. மோர் மிளகா தொட்டுக்கலாம், அதனால் நிறையா போட்டிருக்கேன். இது அவ்வளோதான், காரம் இருக்காதுங்க. நீங்கள் மோர் மிளகா இல்லைன்னாக்கா சிவப்பு மிளகா போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை வதக்கியாச்சுங்க. சும்மா ஒரு கிண்டிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். மோர் மிளகா நல்லா வாசமாக இருக்குங்க மோர் குழம்பு போட்டால். அதனால் நான் மோர் மிளகா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, பார்த்துக்கிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றிக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம், பார்த்துக்கிட்டு அப்புறம் போடுவோம். ரொம்ப மஞ்சளாக இருக்கும். நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப மஞ்சத்தூள் போடக்கூடாதுங்க. கொதி வந்துருச்சுங்க. வெண்டைக்காய் ஒரு கொதியிலே வெந்துடுங்க. வெண்டைக்காய் தனியாலாம் வேக வைக்க வேணாம். இந்த மசாலையோட கொதிக்க வச்சோம்னாக்கா அந்த மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மோரை கடைஞ்சி ஊற்றிக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக, ரொம்ப புளிக்காமல் தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றினா நல்லா இருக்காது. மோரை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், கெட்டியாக தயிர் எடுத்துக்கோங்க. இது 400 மில்லி எடுத்துருக்கேங்க தயிர். மிக்சியில் அடியும் லிக்விட் ஆயிரும். இன்னொரு கொஞ்சம் இருக்குது தயிர், அதையும் அடிக்கணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கொதிச்சிடக்கூடாது. அந்த தயிரையும் அடித்து ஊற்றிக்கிட்டு அப்புறமேல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். தயிர் அடிச்சுட்டு வந்துட்டேங்க, அதையும் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம்.
லைட்டாக கொதி வர போகையில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொதிக்க விடக்கூடாதுங்க, நீர்த்து போயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஓரம்லாம் பொங்கி வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.